நாள் 30வது நாளிலே கவன சிந்தனைகள். பரிசுத்த ஆவியின் வரங்களிலே செயல்பட நாம் ஏன் தயங்குகிறோம்? நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியின் கிருபையின் வரங்கள், தேவ கிருபையின் இலவச அன்பளிப்பாக நமக்கு தரப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிற போது, இந்த உலகத்திலே நமது கனியுள்ள வாழ்க்கை, கனியுள்ள ஊழியத்திற்கு இந்த வரங்கள் இன்றியமையாத பங்கை உண்டு என்று நம்ம அதை அறிந்து கொள்ளத் தொடங்கும்போது, நீ உன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான். எனது வரங்களிலே நான் ஏனும் மேலும் மேலும் செயல்பட தயங்குகிறேன்? நம்முடைய சொந்த இடர்பாடுகள் மற்றும் அவிசுவாசத்தின் மூலங்களை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் தீவிரமாகவும் உண்மையாகவும் தொடர்ந்தும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு 5 கேள்விகளை நான் என்னை கேட்டுக்கொள்ளணும், உங்களையும் கேட்டுக்கொள்ளணும். நம்ம ஒவ்வொருவரும் நம்மையே நாம் சோதித்தறியணும். முதல் கேள்வி, நான் எந்த அளவிற்கு என்னிலும், என் பிரச்சனைகளிலும், என் குடும்பத்திலும், என் வேலை பிசினஸிலும் மூழ்கி இருக்கிறேன்? ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் வரங்கள் மற்றவர்களின் நலனுக்காக தான் செயல்படுகிறது. எனக்கு மற்றவர்களுக்கு அதிக நேரம் செலவிடவோ அவர்களிடத்திலே அதிக அக்கறையோ இல்லை என்றால், ஆவியானவர் மற்றவர்களுக்கு தம் வல்லமையை வெளிப்படுத்த என்னை தள்ளப் போவதில்லை, என்னை கட்டாயப்படுத்த மாட்டார். அதனால இந்த கேள்வி ஒரு அன்றாட சுய பரிசோதனையாக நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். 2வது கேள்வி, மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நான் தேவையில்லாத விதத்திலே கவலைப்படுகிறேனா? இந்த வரங்களிலே பயன்படுத்துவதிலே ஏதேனும் தோல்விகள் ஏற்பட்டால் நான் கவலைப்படுகிறேனா? அது மற்றவர்களோடு எனக்கு இருக்கிற மதிப்பை எவ்வாறு பாதிக்கும்? இந்த கேள்விகள் கேட்டுட்டு ஒரு காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய விசுவாசமும் சில சமயங்களில் பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் வாக்கு தத்தத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கும் போது வெற்றி நிச்சயம். என்னுடைய உள்ளார்ந்த இதயத்துல கூட எல்லா மகிமையும் இயேசுவுக்கு மாத்திரமே கொடுக்க நான் முழுமையாக உறுதி எடுத்திருக்கிற வரைக்கும் என்னுடைய சுய உணர்வு, செல்ஃப் கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை பார்ப்பேன். 3வதாக, என் வரங்களை இயக்குவதில் நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் செய்கிறேனா? பெரும்பாலான நேரம் இது ஒரு என்னுடைய சொந்த புரிதல், நான் எப்படி பயன்படுத்துகிறேன் ஆவியின் வரங்களை என்பதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான செல்ஃப் டெஸ்ட் சரிபார்க்கிறது தான். ஆனால் காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால், இந்த வரங்கள் மூலம் வெளிப்படுவது உண்மையிலேயே தேவனுடைய கிருபை மாத்திரமே. உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அவர் மன்னிக்கும் தன்மையும் இரக்கமும் உள்ளவர். நீ தடுமாறும் போதோ விழும்போதோ இந்த காரியங்களில் வரங்களை உபயோகப்படுத்தும் போது அவர் உனக்கு உதவி செய்வார், உனக்கு போதிப்பார். அதனால்தான் இயேசு தன்னுடைய சீஷரிடத்திலே பிசாசுகளை விரட்டுவதிலே அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசத்தை அகற்ற உபவாசம் இருந்து ஜெபிக்கும்படி சொன்னார். கிருபாவரங்களை பயன்படுத்தலே உன் வெற்றியை குறித்து இயேசு உன்னை விட அதிக வைராக்கிய உறுதி உள்ளவராய் இருக்கிறார். இது உன்னை இன்னைக்கு ஊக்குவிக்க வேண்டும். 4வதாக, பெறுகிறவர் தயாராக இல்லை அல்லது தகுதியற்றவர் என்று நீ நினைக்கிறதுனால சில சமயங்களிலே தயங்குகிறாயா? பொட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் வரான், இல்லாட்டி தண்ணி போட்டுக்கிட்டு வரான், அவனுக்கு நான் ஜெபிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில மக்கள் மீது நமக்கு ஒரு பாரபட்சம் இருக்கிறதை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அந்த மாம்சீக குணம் அவ்வப்போது தலை தூக்குகிறது. இயேசுவோடு நடந்து கொண்டிருந்த போது சமாரியத்தில் சீஷர்கள் கொண்டிருந்த மனப்பான்மையில் அதை நீங்கள் பார்க்கலாம். பேதுருவும் யாக்கோபும் அந்தியோகியாவில் போய் இந்த சபைக்கு போன போது அவர்கள் புறஜாதி விசுவாசிகளோடு சாப்பிடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலன் பவுல் மூலம் அவர்களை எதிர்கொண்டு திருத்தினார். ஏனென்றால் அவர் எல்லா விசுவாசிகளிலும் வாசம் செய்கிறவர், எல்லா மனுஷரையும் உயிர்ப்பிக்க விரும்புகிற அதே பரிசுத்த ஆவியானவர் உன்னையும் இப்படி இந்த பாரபட்சம் இருந்தால் கண்டித்து திருத்துவார். அப்படி இல்லை என்றால், நீ திருந்தவில்லை என்றால் நீ உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை அவித்து விடுவாய். கடைசியாக 5வது கேள்வி, இது முக்கியமான கேள்வி. நான் கர்த்தரை நேசிக்கிறேனா, மற்றவர்களையும் என்னை போல நேசிக்கிறேனா? உங்க எல்லாருக்கும் தெரியும், இது நம்ம எல்லாருக்கும் அடிப்படையான உள்நோக்க கேள்வி. நான் என்னுடைய
வெர்டிக்கல் செங்குத்து, அது கிடைமட்ட அன்பிலே, இந்த அகாப்பை அன்பிலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தால், இந்த கிருபை வரங்களை பயன்படுத்துவதிலே என்னுடைய பல தயக்கங்கள், சந்தேகங்கள், பின்னடைவுகள் எல்லாம் அ த குறைந்து தேய்ந்து போகத் தொடங்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் வரங்களை அடிக்கடி மிகவும் திறம்பட மேலும் அதிகமான ஜனங்களுடன் பயன்படுத்த நம்மை அவருடைய அன்பு நெருக்கி ஏவட்டும். ஆமென். ஆமென்.